Hi friends, welcome to another video. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த டிசீஸோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா பிஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பிஏஎம் இஸ் நத்திங் பட் பிரைமரி அமிபிக் மெனிங்கோஎன்செஃபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து கேரளாவில் பரவிட்டு இருக்கு. இது வரைக்கும் 69 கன்ஃபார்ம் கேசஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அவசரம் வந்து 19க்கும் மேற்பட்டவங்க வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க இந்த ஒரு டிசீஸ்னால. இந்த பிஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் வந்து எதனால ஏற்படுது, இதனால என்னென்ன இம்பாக்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னா நாக்லேரியா ஃபவுலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான அமீபா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர் பாடிஸ்லையுமே இருக்கும். தட் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் பிரெயின் ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எங்கெங்கெல்லாம் வசிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வார்ம் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ல அண்ட் ஆல்சோ வந்து ஸ்டாக்னேட்டட் வாட்டர்ஸ்ல, புவர்லி மெயின்டைன் பாண்ட்ஸ், லேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த ஸ்விம்மிங் பூல் இஸ் நாட் ப்ராப்பர்லி மெயின்டைன்ட் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அமீபாஸ் வந்து அங்க உள்ளுக்குள்ள வந்து வளர தொடங்கும். ஸோ கைண்ட் ஆஃப் பாக்டீரியான்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமீபாஸ் வந்து வாட்டர் பாடிஸ்ல இருக்கிறதுனால இப்போ ஹியூமன்ஸ் வந்து அந்த வாட்டர் பாடியை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்விம்மிங் பண்றாங்க, இல்லைன்னா வந்து ஒரு பாண்ட்ல போய் குளிக்கிறாங்க, லேக்ல போய் குளிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து அந்த தண்ணியை கன்சியூம் பண்றதுனால வந்து உள்ள இறங்கி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கே தெரியாம மூக்குக்குள்ள வந்து அந்த தண்ணி வந்து உள்ள போக ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனையானது வந்து ஆரம்பிக்குது. அதாவது அந்த அமீபா இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூக்குக்குள்ள ஏறும்போது அவங்களை அறியாமலே அந்த அமீபா அப்படிங்கிறது வந்து அவங்க மூக்குக்குள்ள அப்படியே டிராவல் ஆகி பிரெயின் வரைக்குமே போய் நம்ம பிரெயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிட தொடங்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இது எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வைரல் ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெடேக்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஃபீவரா வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது வந்து அப்படியே சிவியரா ஸ்ப்ரெட் ஆகி பிரெயின் ஸ்வெல்லிங் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சீஷர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கன்ஃபியூஷன் வந்து ஏற்படும் அண்ட் ஆல்சோ வந்து கோமா லெவல் கூட போய் கோமால இருந்து வந்து அப்படியே டெத்தாக வந்து அது வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 19 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க கேரளால இந்த ஒரு பிஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிசீஸ்னால. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து பார்த்தோம்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதோட ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேரளால வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஹை அலர்ட்லேயே வந்து செயல்பட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். யூஸ்வலா வந்து இந்த பிஏஎம் வந்து டயக்னோஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா வெறும் 4% வந்து தான் சர்வைவல் ரேட் வந்து கொண்டு வர முடியும். பட் அவங்க வந்து துரிதமா இந்த விஷயத்தை வந்து கையாண்டனால வந்து 24% வந்து சர்வைவல் ரேட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ நிறைய டெஸ்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கேரளால மேற்கொண்டுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா கேரளால இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோரினேஷன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்றாங்களா, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாடிஸ் எல்லாமே வந்து சுத்தமா இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பணியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் பப்ளிக் அட்வைஸா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பாண்டு, லேக்ஸ் எல்லாம் போய் குளிக்கிறது வந்து தவிருங்க, அன்ஹைஜீனிக்கா இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பப்ளிக் அட்வைசரியானதையும் வெளியிட்டு இருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜ் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ண சொல்லி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் கேஸ் லிஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா யங்கர் சில்ட்ரன்ஸுமே வந்து இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ஒரு டிசீஸ் ஆனது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ சென்னையிலுமே வந்து நிறைய வைரல் ஃபீவர் வந்து பரவிட்டு இருக்கு. கேரளால வந்து இந்த மாதிரி பிஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசீஸ் வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. எஸ்பெஷலி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது வந்து கேரளால இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே சேஃபா ப்ரிவென்ஷனோட வந்து இருங்க. இந்த மாதிரி வாட்டர் பாடி, ஸ்விம்மிங் பூல் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து எல்லாம் சுத்தமா இருக்கா, எல்லாமே வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாண்டு, லேக் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நீங்க குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்த்து கொஞ்சம் யோசிச்சே வந்து முடிவெடுங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அஃபிஷியல். நிறைய கான்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் இனிமே சப்ஸ்கிரைப் ஃபாலோ எல்லாம் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. உங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு தேவை. I'll see you guys in the next video. Bye.